இந்தியாவின் அனைத்து கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் தமிழக விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்ற சங்கம் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர் பாச பரிமளம் அவர்களின் அன்பார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு காலத்தில் அறியாமையில் நாம் எல்லோரும் சற்று ஒற்றுமையின்றி வாழ்ந்தோம். ஆனால் அந்த நிலை மாறி தற்பொழுது அனைத்து மதத்தினரும் சகோதரர்களாகவே உறவுகளாகவே வாழ்ந்து வருகிறோம். சில புல்லுருவிகள் மற்றும் அரசியல்வாதிகள் சாதி மதம் என்று உசுப்பேத்தி நமது ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சிக்கின்றனர். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் அடிப்படையாமல் உறவாகவும் மனிதநேயம் மிக்கவர்களாகவும் அன்பு பாராட்டி அனைவரும் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் இந்த விழாவை கொண்டாடி மகிழுவோம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை பற்றியும் இயேசு கிறிஸ்து அவர்களின் நற்செயல்களை பற்றியும் ஃபாதர் எட்வர்ட் ஞானசேகர் அவர்கள் மிக மிக அருமையாகவும் தெளிவாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலும் ஐயா அவர்கள் தெளிவாக சொற்பொழிவு ஆற்றிய இந்த வீடியோவை கண்டு மகிழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா எட்வர்ட் ஞானசேகர் அவர்களுக்கு எங்கள் விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சில பிறப்புகள் வரலாற்றை உருவாக்கி இருக்கின்றன. சில பிறப்புகள் வரலாற்றை அழித்திருக்கின்றன. சில பிறப்புகள் வரலாற்றை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றன. சில பிறப்புகள் வரலாற்றை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றன. சில பிறப்புகளால் உலகம் வாழ்ந்திருக்கின்றன. சில பிறப்புகளால் உலகம் வீழ்ந்திருக்கின்றன. எல்லா பிறப்புகளும் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கின்றன. சில பிறப்புகளால் வரலாறே நிகழ்ந்திருக்கின்றன. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சமயத்தில் புதிய சகாப்தத்தை உருவாக்கியது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று வரலாற்றை இரண்டாக பிரித்திருக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியோடு உரித்தாக்கி இறையாசிரை அளிக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்ன, அதன் முழுமையான பொருள் என்ன, அர்த்தம் என்ன என்பதை இந்த கிறிஸ்துமஸ் செய்தி வழியாக நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறீர்கள். ஒரு தந்தை தன்னுடைய மகளினுடைய பிறந்த நாளில் மகிழ்ச்சியோடு தனது அன்பின் பரிசாக ஒரு பரிசு பொருள் ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த பரிசு பொருளானது மிக நேர்த்தியான காகிதத்தினால் சுற்றப்பட்டு பல வண்ண பொம்மைகள் நிறைந்ததாக அந்த பரிசு பொருள் இருந்தது. மகளிடத்தில் அதை கொடுத்த போது மிகுந்த மகிழ்ச்சியோடு தந்தை கொடுத்த அந்த பரிசு பொருளை வாங்கிக் கொள்ளுகிறாள் அந்த சிறுமி. பரிசு பொருளை திறந்து பார்க்கிறாள். மிக வியப்பு காத்திருந்தது. அதில் மதிப்பு மிக்க விலையேற பெற்ற ஒரு வைர மோதிரம் அதில் இருந்ததை கண்ட அந்த சிறுமி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் அந்த வைர மோதிரத்தை விட அவளுக்கு அந்த மோதிரத்தை சுற்றி இருந்த பல வண்ண காகிதங்களும் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்த பொம்மைகளும் அதிகமாக பிடித்திருந்தது. ஆனால் அந்த வைர மோதிரத்தையோ அவள் கண்டுகொள்ளவே இல்லை. சில நாட்கள் கழித்து தன்னுடைய தந்தை அந்த சிறுமியிடத்தில் கேட்கிறார், மகளே, நான் உன்னிடத்தில் ஒரு விலையேற பெற்ற மதிப்புமிக்க பரிசு பொருளை கொடுத்தேனே, எங்கே என்று கேட்டபோது அந்த சிறுமியும் மிக விரைவாக ஓடிச் சென்று தான் வைத்திருந்த அந்த காகிதத்தை, அந்த பொம்மைகளை எல்லாம் கொண்டு வந்து, அப்பா, இதோ நீங்கள் கொடுத்த இந்த விலையேற பெற்ற மதிப்புமிக்க பரிசு பொருள் இதோ என்று கொண்டு வந்து கொடுத்தாளாம். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் பெருவிழா கூட பல நேரங்களில் இப்படிதான் போய்விடுகிறது.
விலையேற பெற்ற மதிப்புமிக்க அந்த வைர மோதிரத்தை மறந்த சிறுமியைப் போல நாமும் கூட நம்முடைய மனதை கிறிஸ்து என்கிற வைர மோதிரத்தின் மீது செலுத்துவதை விட வெளி ஆடம்பரங்கள், அலங்காரங்கள் இவற்றிற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து விலையேற பெற்ற மதிப்புமிக்க அந்த பரிசு பொருளான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சில நேரங்களில் நாம் இழந்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். இவற்றினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதுதான் இந்த கிறிஸ்துமஸ் செய்தி. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் ஸ்டார் கட்டுவது நல்லதுதான், குடில் அமைப்பது மிகச் சிறந்தது, புத்தாடைகள் அணிவது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்னும் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைப்பதும், கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுவதும், கார்டுகளை பிறருக்கு அனுப்புவதும், மகிழ்ச்சி பாடல்களை கிறிஸ்துமஸ் தாத்தாவோடு இணைந்து பாடுவதும் மிக மிக அவசியம்தான். ஆனால் இவை அனைத்தையும் செய்துவிட்டு எப்படி அந்த சிறுமி அந்த காகிதத்தையும் அந்த காகிதத்தினுள் இருந்த பொம்மையையும் வைத்துக்கொண்டு வைர மோதிரத்தை மறந்துவிட்டாலோ, அதுபோல இப்படிப்பட்ட ஆடம்பரங்களையும் அலங்காரங்களையெல்லாம் நாம் செய்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மகத்துவத்தை மறந்துவிட்டோம் என்றால், அந்த பிறப்பின் உண்மையான நோக்கத்தை மறந்துவிட்டோம் என்றால், இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதில் அர்த்தமே இல்லை என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு தருகின்ற செய்தி என்ன? 5 மிக முக்கியமான நோக்கங்களை நான் உங்களுக்கு இந்த செய்தியின் வழியாக வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். கிறிஸ்து பிறப்பு செய்தியாக நாம் அறிந்து கொள்ளுகிற முதல் செய்தி யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையை வாசிக்க கேட்கலாம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அன்பார்ந்தவர்களே, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்கிற இந்த உன்னதமான நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்ததை, நம்மை நாடி வந்ததை, நம்மோடு இருப்பதை வெளிப்படுத்துகிறது. நீல் ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு மனிதரை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். அவர் நிலாவில் சென்று காலடி வைத்துவிட்டு வந்தவர். அப்படிப்பட்ட அந்த மனிதரிடத்தில், நீங்கள் நிலாவில் சென்று காலடி வைத்தவராயிற்றே, இந்த உலகத்திற்கு என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அவரிடத்தில் பேட்டி எடுத்தபோது அவர் இவ்வாறு சொன்னாராம்: நான் நிலாவில் காலடி வைத்தது முக்கியமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகின் மீது தன் காலடி வைத்ததுதான், அவர் இந்த உலகத்தில் பிறந்ததுதான் மிக ஆச்சரியமான செய்தி, மிக அதிசயமான செய்தி என்று அவர் எடுத்து கூறினாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த, மனிதரை தேடி வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது மிக மிக முக்கியமானது, மிக மிக வியப்பும் அதிசயமும் நிறைந்தது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதனுடைய 2வது நோக்கமாக மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 22 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தினர் அல்ல, ஏதோ ஒரு நாள் அல்லது ஒரு மாத காலம் அல்லது சில வருடங்கள் நம்மோடு தங்கிவிட்டு போகிறவர் அல்ல. மாறாக அவர் நிரந்தரமாக நம்மோடு குடிகொண்டிருப்பவர், நம்மோடு வாழ்பவர். எனவே அவர் ஒரு விருந்தினர் அல்ல என்பதை நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கோ தொலைவில் இருக்கிறவர் அல்ல. அவர் விண்ணுலகத்தில் இருக்கிறார், மோட்சத்தில் இருக்கிறார் என்று நினைப்பது அல்ல. மாறாக அவர் நம்மத்தியில் இருக்கிறார், இம்மானுவேலாக இருக்கிறார் என்பதுதான் மிக மிக அதிசயமான ஒரு செய்தி. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற உண்மையை, மகத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான்
இந்த கிறிஸ்மஸ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள 3வது செய்தியாக லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையை வாசிக்க கேட்கலாம். வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வானதூதர்கள் இடையர்களுக்கு காட்சி தந்து, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மகத்துவமான செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உரியது. கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் என்று இல்லை, யூத மக்களுக்கு மட்டும் என்று இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மிக பெரும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மன நிறைவை கொடுக்கிறது. இந்த உலகம் அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் பெற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அமைந்திருக்கிறது என்கிற நற்செய்தியை கொடுப்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணவாக இந்த உலகத்திற்கு வருகை தந்தவராயிருக்கிறார். அதென்ன உணவாக இந்த உலகத்திற்கு வந்தார்? அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தை சொல்லுகிறது, குழந்தையை அதன் தாய் வைத்திருப்பதையும் அந்த தாய் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்கிற செய்தியை வானதூதர் தெரிவித்தது மிக மிக உன்னிப்பாக நாம் உற்று நோக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. தீவன தொட்டியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிடத்தி இருப்பது என்பது, தீவன தொட்டி ஆடு மாடுகள் உணவருந்துகின்ற இடம், ஆடு மாடுகள் தங்களுடைய பசியை ஆற்றிக் கொள்ளுகிற இடம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்தார் என்பதை நாம் அறிய வருகிற வேளையில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று இறை வார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவாக இந்த உலகத்திற்கு வந்தார். உணவு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது, அடிப்படை தேவையாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையும் இப்படியாக எல்லா மனிதருடைய தேவையை நிறைவு செய்வதாக அமைந்திருக்கிறது. எனவே கிறிஸ்து உணவாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற செய்தியை வெளிப்படுத்துவதுதான் இந்த கிறிஸ்மஸ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதனுடைய 4வது மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்றார். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெசியா என்றும் மீட்பர் என்றும் அடையாளப்படுத்தப்படுவதை நாம் காணுகிறோம். அவர் மெசியா, அவர் மீட்பர், இறைமகன். எப்படி, எதற்காக அவர் மீட்பராக இந்த இடத்தில் போற்றப்பெறுகிறார் என்றால், மிக முக்கியமான 3 செய்திகளை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பர். ஆம், நம்மை பாவங்களிலிருந்து அவர் மீட்பதனால் அவர் மீட்பர். இந்த உலகத்தில் பாவம் எல்லா மனிதரையும் ஆட்கொண்டிருக்கிறது. இந்த முழு உலகமே பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலையை தருபவர், இந்த உலகத்தை மீட்பவர் யார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய பாவத்தை போக்க வந்த மீட்பர் என்கிற செய்தியை அறிந்து கொள்ள 1 தீமோத்தேயுக்கு எழுதிய திருமடலில் 1வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு
இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த கூற்று உண்மையானது என்று பவுலடிகளார் சான்று பகர்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அல்லது அவரது வருகை பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக என்கிற உணர்வினை வெளிப்படுத்துகிறது அவருடைய பிறப்பு பெருவிழா. ஆம், இந்த பாவம் உலகம் முழுமைக்குமான ஒரு பிரச்சனையாக அமைந்திருக்கிறது. இந்த உலகமே பிரச்சனைகளினால் நிறைந்திருப்பதாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. மீண்டுமாய் நாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி ரோமையர் திருமடலில் 5வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையை வாசிக்க கேட்கலாம். ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. ஒரு மனிதர் வழியாக பாவம் இந்த உலகத்திற்கு நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் பாவம் கவ்விக்கொண்டது. ஆம் அன்பிற்குரியவர்களே, எல்லா மனிதரையும் சாபம் கவ்விக்கொண்டது என்று இறைவார்த்தை சான்று பகர்கிற வேளையில் இறப்பிலிருந்து நமக்கு விடுதலையை தருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் எவ்வளவோ வளர்ச்சி பெற்றிருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் என்று பல நிலைகளில் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் இன்றளவும் புரியாத புதிராக, எவரும் அறியாத மகத்துவ உண்மையாக இருப்பது இறப்பு மட்டுமே. இந்த இறப்பை எவராலும் சரியாக கணிக்க முடியவில்லை, கண்டுணர முடியவில்லை. அப்படிப்பட்ட இறப்பிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. சாவை வென்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சாவிலிருந்து நமக்கு விடுதலையை தருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த மரணத்திலிருந்து உயிர்ப்பினை நமக்கு தந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இறப்பிலிருந்து நமக்கு விடுதலையை அளிக்கிறது என்கிற மகத்துவமான உண்மையை தருவதால் அவர் இறப்பிலிருந்து நம்மை மீட்கின்ற மீட்பர் என்கிற செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு நிலை வாழ்வை தருவதாய் அமைந்திருக்கிறது. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையை வாசிக்க கேட்கலாம். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். அன்பார்ந்தவர்களே, செய்தியை பார்க்கிறீர்களா? நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு நிறைவாழ்வை, நிலைவாழ்வை கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. இந்த மகத்துவமான செய்திகளை உள்வாங்குவதின் வழியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெசியா, அவரே மீட்பர் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். பாவங்களிலிருந்து விடுதலை அளிப்பவர், இறப்பிலிருந்து நமக்கு உயிர்ப்பினை தருகின்ற தெய்வம், நிலைவாழ்வை கொடுக்கின்ற இறைமகன் இயேசு. இதனால் அவர் மீட்பர் என்கிற செய்தியை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய 5வது மிக முக்கிய செய்தி என்னவென்று பார்த்தோம் என்றால், லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையை வாசிக்க கேட்கலாம். இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். அன்பு உள்ளங்களே, வானுதூதர் இடையர்களுக்கு காட்சி அளித்து தந்தபோது அந்த இடையர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொண்டு, பாருங்கள், நாம் அனைவருமாக இணைந்து பெத்லகேமுக்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் என்று ஒருவர் மற்றவரை அழைத்து கொண்டு செல்வதை காணுகிறோம். கிறிஸ்து பிறப்பு என்பது நாம் மட்டும் கொண்டாடுகிற கொண்டாட்டம் அல்ல, நமக்கு மட்டும் உரிய கொண்டாட்டம் அல்ல, இது எல்லாருக்கும் உரிய கொண்டாட்டம். எப்படி இடையர்கள் ஒன்றாக இணைந்து கொண்டு வாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிகழ்ச்சியை பார்க்க செல்வோம் என்று சொன்னது போல நாமும் கூட இணைந்து வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாட வேண்டும். அவ்வாறு கூட மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம்
10 மற்றும் 11வது வார்த்தைகள் சொல்லுகிற இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த இறை வார்த்தைகள் ஞானிகளை குறிக்கிறது. அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் சென்று குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார்கள். மிக பெரும் ஞானிகள், அறிஞர்கள், இந்த உலகத்தை கணிக்கக்கூடியவர்கள், வான சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருந்தவர்கள். இந்த ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட மகிழ்ச்சியோடு பல மைல்கள் தூரம் உற்சாகமாய் நடந்து சென்றதை நாம் காணுகிறோம். நம்பிக்கையோடு சென்றதை நாம் காணுகிறோம். ஆம், இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய 5வது மகத்துவமான செய்தி இதுதான். இடையர்கள், ஞானிகள் யாவரோடு இணைந்து 2 மிக முக்கியமான கோலங்களில் நாம் இவற்றை உணர்ந்து கொள்ளலாம். இடையர்கள் என்பவர்கள் ஏழ்மை நிலையில், எளிமையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஞானிகள் என்பவர்கள் மிக மகத்துவமான, உயரிய, மதிப்புமிக்க நிலையில் இருந்தவர்கள். ஞானிகளும் இடையர்களும் ஒன்றாக இணைந்து என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் ஏற்ற தாழ்வுகள் என்பது இல்லை. எல்லா மனிதர்களும் இணைந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். எப்படி ஞானிகள் பேழைகளை திறந்து பரிசுகளை கொடுத்தார்களோ, நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பதின் வழியாக, முழுவதுமாய் நம்மை கொடுப்பதின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழா மிக பெரும் ஒரு அர்த்தமுள்ள விழாவாக, மகிழ்ச்சியின் விழாவாக, அன்பு நிறைந்த விழாவாக, இறை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற விழாவாக அமைந்திருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. இந்த 5 செய்திகள் தான் மிக உன்னதமான கிறிஸ்து பிறப்பின் செய்திகளாக அமைந்திருக்கிறது. எனவே வைர மோதிரமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள நானும் நீங்களும் தயாரா என்பதை சிந்திக்க கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் மகிழ்ச்சியோடு நாம் பங்கெடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. அஞ்சாதீர்கள், இதோ பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த மண்ணுலகில் பிறந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஆறுதலை தருகிறது, எங்களை பாவ நிலையிலிருந்து கட்டவிழ்த்து விடுதலையை தருகிறது. ஆம், கவலைகள் மாறட்டும், எங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப் பெறட்டும், எங்களுடைய வியாதிகள் எல்லாம் குணமாகட்டும், எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி போகட்டும். உமது பிறப்பினால் எங்களுடைய நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கட்டும், எங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழட்டும், எங்களுடைய பொல்லாப்புகள் எல்லாம் விலகி போகட்டும். ஆண்டவரே, இதோ உமது பிறப்பு பெருவிழாவினை தயாரித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியை, என் அன்பு மகனை, மகளை ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக. இந்த பிறப்பு பெருவிழா சகலவிதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொண்டு வருவதாக. இந்த நற்செய்தியை நாங்கள் மட்டுமல்ல, இதோ இன்னும் ஏராளமான மக்கள் கண்டுணரும்படியாக, கேட்டுக்கொள்ளும்படியாக, இதை நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு பகிர்ந்தளிப்பதன் வழியாக ஆண்டவரே உமது மீட்பில் நாங்கள் பங்கு பெறுகிறோம், உமது மகிழ்ச்சியில் நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். இதோ இந்த பிறப்பு பெருவிழா எங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆசீர்வாதமான விழாவாக அமைந்திருக்கிறது. எனவே எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற்று இந்த பிறப்பு பெருவிழாவினை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி உமது அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்ள இணைந்து ஜெபிக்கிறோம். இறை ஆசீரை பெற மன்றாடுகிறோம். ஆமீன்.